ஹை गाइस, நான் உங்க விஜய் சஞ்சு பேசுறேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பண்ண வந்திருக்கோம்னா, மறுபடியும் அதே நார்மல் பார்க்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ட உங்க லவ்வர்ஸை கலத்தி விடுறதுக்கு நீங்க என்ன ரீசன் சொல்லுவீங்க? ஓகேவா? ஆம்பளை பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை கலத்தி விடுறது எப்படி, பொம்பளை பிள்ளைகளை ஆம்பளை பையனை கலத்தி விடுறது எப்படின்னு தான் கேட்க போறோம். உடனே பொண்ணுகிட்ட நீ தான் கேட்க போறியான்னு கேட்காங்க. பொண்ணுகிட்ட கேட்கறதுக்காக எங்களோட அருமை முத்து நம்ம விஜய் ஷாலு அவங்க வந்திருக்காங்க. உள்ளவாங்க. ஓகேவா? இந்த பிள்ளைய அடிக்கடி வெளியே இருந்து கூடுற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கோங்க, அந்த பிள்ளை நான் எதுக்கு வெளியே இருந்து இப்ப புரியும். நம்ம பேசணும். நான் டக்குனு பேசிக்க மாட்டேன், அதனாலதான் எங்க அண்ணன் வெளியே இருந்து அப்பப்போ கூப்பிடுவாங்க. அதை டக்குனு பேசிக்க மாட்டேன். ஆனா நல்லா கலாய்ப்பாங்க. ஒருத்தங்க ஏதாவது இந்த பசங்க மட்டும் சிக்கிட்டானுங்க வச்சு செஞ்சுருவாரு. அவன் நம்பவே நம்பாதுங்க. இந்த மூஞ்சி பால் குடிக்குமா கேட்குங்க, பீரே அடிப்பா. ஓகேவா? அதனால போய் அப்படி என்ன பார்த்தா நீ மட்டும் ஒன்லி ஆடு மட்டும் தான். நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? யாரு கேட்கணும்? ஒரு கேர்ளோட மனசு ஒரு பாய்க்கு தான் புரியும். அப்ப அப்படியே கேப்போம். கேர்ள்ஸ் தரமா பதில் சொல்றாங்க இல்ல பாய்ஸ் அந்த பண்ணி பார்க்கலாம். வரேன்னா லவ் பண்ற பொண்ணை எப்படி கழட்டி விடுவீங்க? கழட்டி விடுறதுக்கு நீங்க என்னென்ன பதில் எல்லாம் சொல்லுவீங்க? பிளாக் பண்ணி போடுவோம். வேற போன் எடுக்க மாட்டோம். வேற வேலை இருக்குன்னு சொல்லுவோம். வேலை இருக்கு. வேற அடுத்து போனை எடுக்க நாசமாயிட்டுன்னு சொல்லுவோம். நாசமாயிட்டு. பசங்க எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு பாத்துவாங்க. வேற ஒரு மாசத்துக்கு அவங்க பேச பண்ண விடாது, அப்படியே இருக்கணும். அப்ப பொண்ணுங்க பாவம் இல்லையா? எதுக்கு? அவங்க எத்தனை பசங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்பதான் படிப்பாங்க. அப்படி சொல்லிட்டு கழட்டி விட்டுருவீங்களா இல்ல ரிட்டர்ன் பேட்ச் பாவீங்களா? கழட்டி விட்டா விட்டதுதான், பேட்ச் பாவ மாட்டீங்க. இதான் ரீசன், வேற எந்த ரீசன் இல்ல. அவ்வளவுதான். பொண்ணுங்களை கழட்டி விடுறதுக்கு என்ன ரீசன் சொல்லுவீங்க? பொண்ணுங்க தான் கலத்தி விட்டுட்டு இருக்காங்க. பசங்க கலத்தி விடுறாங்களே. பசங்க யாரு கலத்தி விடுறாங்க? பொண்ணுங்க உண்மையா இருந்தா பசங்களை ஏன் கலத்தி விட போறாங்க? அதே மாதிரி நிறைய பசங்களும் பொய்யா இருக்காங்களே. உண்மையா இருக்கவங்களும் போயிருக்காங்க. பொய்யா பசங்க சைடு நியாயம் இருக்கு, பொண்ணுங்க சைடு நியாயம் இருக்கு. இல்லாம நீங்க ஒரு பொண்ணை கழட்டி விடனா என்ன ரீசன் சொல்லுவீங்க? வேண்டான்னு சொல்லுவேன். அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல. இது பொண்ணுங்க சொன்ன மாதிரிலாம் இருக்கு. அம்மாவுக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கலன்னு. சரி, இல்லாம வேற என்ன ரீசன் சொல்லுவீங்க? எப்படி அந்த பொண்ணை கழட்டி விடுவீங்க? அது நீ அந்த பசங்க கூட வேற பையன் கூட பேசியிருக்கோம் அந்த பொண்ணு. அதை வச்சு ரீசன் வச்சு கழட்டி விடலாம். ஒருவேளை அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லைன்னா எப்படி கழட்டி விடுவீங்க? எந்த தப்பு இல்லைன்னா வீட்டுல உள்ள பிரச்சனையும் உங்க அண்ணன் அடிச்சிட்டா, அவங்க அதை அடிச்சிட்டா அப்படின்னு ஒரு பொய் சொல்லி கலத்தி விட்டுரும். வேற எங்களை கழட்டி விடுறதுக்கு என்ன ரீசன் சொல்லுவீங்க? நாங்க இதே கலத்தி விட போறோம். அவங்க வேற ஒரு ஆள் வந்து பிறகு அவங்களே இன்னொருத்தன் எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல பசங்களுமே அப்படி இருக்காங்களே. ஆனா எல்லா பசங்களும் அப்படி அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லையே. நானும் எல்லா பொண்ணுங்களையும் சொல்லல. சரி, ஓகே. நீங்கன்னா என்ன ரீசன் சொல்லுங்க ஒரு பொண்ணை கழட்டி விடுறதுக்கு? நானா இருந்தா கலத்திலாம் விட மாட்டேன். அந்த பிள்ளை வந்து வேற ஏதாவது பையன் கூட பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அதை வச்சு கழட்டி விட்டுருவீங்க. வேற ஏதாவது ரீசன் இருக்கா? வேற ஏதாவது ரீசன்னா அவ ஏதாவது தப்பு பண்ணுகா அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவளை கலத்தி விட்டுட்டு வேற ஒருத்தையும் நானே தேடி போயிருவேன். நீங்களே தேடி போயிருங்க? தேடி போயிருக்கீங்களா? இல்ல, அப்படி போனது இல்லை. போயிருக்கேன். பெரிய போனது இல்லை, ஆனா போயிருக்கு. வேற இப்போ உள்ள லவ் எல்லாம் பிரியறதுக்கு பெஸ்ட் காரணம்னு சொல்றாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, தம்பி அண்ணன். தம்பி அண்ணன். தம்பி அண்ணன். ஓ, ஃபர்ஸ்ட் அப்படி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது கூட அது எனக்கு கூட பிறந்த அண்ணா மாதிரி. கூட பிறந்த அண்ணா மாதிரி. வேற என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி, அது நான் அப்படிதான் பாக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. ரெண்டாவது நம்ம மேல தப்பு இல்ல, நம்ம மேல தப்பு வர மாதிரியே பேசிக்கிட்டு நைஸ் அங்க அப்படி போயிருது. அண்ணன் தங்கச்சியா இருந்துட்டு அப்படி லவ் பண்ணி போயிருவாங்க. இதான் பெஸ்ட். அப்போ இப்ப இருக்கிறதுல எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லைன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க.